Who is the loved one? Allah. Who is Ar-Rahman? Allah. Who is Al-Mannan? La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. All praise is due to the one and only. He is the master of all creation. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகர் வேளையிலே உங்களோடு தினந்தோறும் உரையாடுவதிலே எனக்கு மகிழ்ச்சி. இன்று ஒரு முக்கியமான விஷயம், திருக்குர்ஆன் அடிக்கடி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதிகமான எண்ணிக்கையிலே வரக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனம், அல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி வமன் கான யர்ஜூ லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன். ஆக திரும்ப திரும்ப திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே வசனம் என்னவென்றால், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், நற்செயல் புரியுங்கள். இந்த நற்செயல் என்பது திருக்குர்ஆன் மட்டுமல்ல, உலகத்திலே எல்லா மதங்களிலும் இந்த வாசகம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ரிக்வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதர்வேண வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்கு பார்த்தாலும் நற்செயல் புரியுங்கள் என்று வருகிறது. பைபிளை எடுத்துக்கொண்டால் அங்கும் நற்செயல் புரியுங்கள். ஏன் தமிழ் வேதங்களிலே அது திருமூலர் சொன்னதாக இருந்தாலும் திருக்குறள் சொல்வதாக இருந்தாலும் பிறருக்கு உதவுங்கள். ஆக இறைவனுக்கு எப்பொழுது போய் சேரும்? திருமூலர் சொல்கிறார், நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈகில் படமாடும் கோயில் பகவர்க்கதாமே என்று திருமூலர் சொல்லுகிறார். அந்த வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது நடமாடுகின்ற மக்கள், ஏழைகள், அவர்கள்தான் நடமாடும் கோயில். அவர்களுக்கு நீங்கள் வழங்கினால் நிச்சயமாக அது கடவுளுக்கு போய் சேரும். ஆனால் கடவுளுக்கு வழங்குவதாக நீங்கள் ஆலயங்களிலே கொடுப்பது இந்த ஏழைகளுக்கு போய் சேராது. ஆகவே இறைவனை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவி செய்வர்களோடு இருக்கிறான். மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது நாம் மறந்துவிட முடியாது. ஆக யாரோடு இறைவன் இருப்பான்? நாம் இறைவனை அணுக வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நற்செயல் செய்தால் நம்மோடு இறைவன் வந்து சேருவான். நம்முடைய கடமைகள் செய்வதாலோ பிரார்த்தனை செய்வதாலோ நாம் இறைவனை நோக்கி போகிறோம். ஆனால் நற்செயல் செய்யக்கூடிய மனிதனிடம் இறைவன் தானாகவே வந்து குடிகொள்கிறான். இந்த அடிப்படையிலே இந்த நற்செயல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இந்த நற்செயல் ஒன்றுதான் முஸ்லீம்களிடம் இல்லாமல் போய்விட்டது. மருந்துக்கு கூட இல்லை என்று சொல்லலாம். இன்று நாம் பார்க்கின்றோம், ஏழை எளியவர்களுக்கு அனாதை இல்லங்கள், ஏழை எளியவர்களுக்கு உணவு கூடங்கள், அதே போன்று கண் பார்வையற்றவர்கள், காது செவிடாக உள்ளவர்கள், முடமாக இருக்கக்கூடிய நடக்க முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் மையங்களை சகோதர கிறிஸ்துவ சமுதாயம் வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கண் இழந்தவர்களுக்கு கல்விக்கூடங்களை வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனைகளை கட்டி ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள். முதியோர் இல்லங்களை கட்டி முதியோர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிறார்கள். அது கூட அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து பெறக்கூடிய பணம் மட்டுமல்ல, உள்நாட்டிலே அரசாங்கம் தரக்கூடிய பணங்களை பெற்று இது போன்ற நல்ல பயனுள்ள செயல்களை செய்கிறார்கள். இது மட்டுமல்ல, கல்விக்கூடங்களை அவர்கள் ஆரம்பித்து ஏழைகளுக்கு கல்வி புகட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஜீசஸ் அவர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாக தனது சீடர்களை நோக்கி அவர் சொன்னது, கூனு அன்சார் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறுங்கள். மன் அன்சாரி இலல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று கேட்டார்கள். இது திருக்குர்ஆனிலே வரக்கூடிய வசனம்.
அப்போ காலல் ஹவாரியூன நஹனு அன்சாருல்லா, அந்த சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் இறைவனுடைய உதவியாளர்களாக மாறுகிறோம் என்று சொன்னார்கள். இன்று வரை கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சீடர்களும் அந்த பெண்களாக இருக்கக்கூடிய நன்களும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் இந்த உடல் உழைப்பு, ஏழைகளுக்கு உதவுவது, ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது, இது போன்ற பல்வேறு நல்ல காரியங்களை அவர்கள் கல்வி சேவையை செய்கிறார்கள், ஊனமுற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்கள், இப்படி எல்லா வகையான சேவையும் செய்கிறார்கள். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் திருக்குர்ஆனிலே வருகிறது. ஆனால் அதை படிக்கக்கூடிய முஸ்லீம்கள் முதலிலே நாம் படிப்பதே இல்லை, ஓதிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது குர்ஆனை படிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான விவரம் தெரியும். ஆக முஸ்லீம்களாகிய நாம் அந்த குர்ஆனுடைய வழியிலே நடப்பதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த நற்செயல் என்பதை நாம் எந்த அடிப்படையிலே செய்ய முடியும்? இந்த நற்செயல் செய்தால் என்ன நமக்கு கிடைக்கும்? நியூ அப்பாயின்மெண்ட். எஸ் சார். எனக்கு இந்த நடக்காது, முடியாது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், இம்பாசிபிள் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சார். யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் இதெல்லாம் கொரியர் பண்ணணும். திஸ் கோஸ் டு நியூயார்க், திஸ் கோஸ் டு டெல்லி, ஊரல்பட்டி. இது முடியாது இல்ல? முடியும் சார். ஏய், அது எப்படி முடியும்? நோ நோ நோ, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். சான்ஸே இல்ல, நடக்காது. ST Korea reaches where even other couriers don't. Oh, delivered. Good. B.S. Abdur Rahman University is the dream of Al-Hajj B.S. Abdur Rahman. B.S. Abdur Rahman University. White, மரியாதை. Minister White, தனி மரியாதை. Tailor fit ready-made shirts. Fine fabric, great style. Minister White premium shirts, இதயத்துக்கு நெருக்கமாய். இனிமே white shirtனா Minister White தான். India, 1960. Do you remember how it used to be? India, now. And comfort. Parveen Travels, one-stop shop for all your travel needs. Trendsetters since 1980. ஆலி முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஏழைக்கு கொடுத்த பணம்தான் நம்முடன் மறுமைக்கு வரும், மறு உலகிற்கு வரும் என்று யார் சிந்திக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஏழைக்கு வழங்குகிறார்கள். யார் இந்த உலகத்திலே பணத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பணத்தை குவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செய்வதில்லை. ஆக பணம் என்பதை விட மனம்தான் உண்மை, அதுதான் நமக்குடன் வரும். ஆக எந்த பணத்தை ஏழைகளுக்கு நல்ல காரியங்களிலே செலவு செய்கிறோமோ, புண்ணிய காரியங்களிலே செலவு செய்கிறோமோ, அந்த பணம் மட்டும்தான் நம்முடைய மறுமைக்கு புண்ணியமாக நற்செயலாக வந்து சேரும். ஆனால் நாம் செய்வதில்லை. பரவாயில்லை, அப்படி பணத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் கூட நற்செயல் செய்ய முடியும். எப்படி செய்யலாம்? மத்திய மாநில அரசுகள் அல்லது பிற அறநிலையங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அவர்கள் ஏழைகளுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக, இப்பொழுது ஜமாத் இருக்கிறது, ஒவ்வொரு ஜமாத்தும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்கள் மோதியார்களுக்கும் ஆலிம்களுக்கும் சம்பளம் கொடுப்பது, பள்ளிவாசலை பராமரிப்பது, இதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பள்ளிவாசலை 1 மணி நேரம் தொழுகைக்காகவும் 10 மணி நேரம் கல்வி சேவைக்காகவும் 24 மணி நேரம் எந்த நேரமும் ஏழைகள் வந்தால் அவர்களுக்கு உணவும் உடையும் வழங்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமாக வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய பள்ளிவாசல்கள் எந்த சேவையும் செய்வதில்லை. இப்பொழுது என்ன செய்யலாம்? பள்ளிவாசல் ஜமாத்திலே பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இது போன்ற பணக்காரர்களும் முக்கியமானவர்களும் ஒன்று சேர்ந்து ஏழைகளுக்கு எப்படி உதவுவது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஜக்காத்தை முறையாக பைத்துல் மால் மூலமாக வசூல் செய்தால் பணம் நம்மிடம் குவிந்துவிடும். ஆக அது அல்லாமல் இந்த மத்திய மாநில அரசு உதாரணமாக விதவைகளுக்கு மாதம் 400 ரூபாய் கொடுக்கிறது, முதியோருக்கு 400 ரூபாய் கொடுக்கிறது, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கின்றது. ஆக இதை நாம் நமது பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதற்குள்ள அப்ளிகேஷனையும் அந்த கையெழுத்து பெறக்கூடிய தாசில்தார் கையெழுத்தையும் ஜமாத்துகளே பெற்று ஏழைகளுக்கு வழங்க முடியும். இன்று கர்ப்பிணி பெண்களுக்கு
அரசாங்கம் 6000 ரூபாய் வழங்குகிறது. அதே போன்று திருமணம் ஆக வேண்டிய ஏழை பெண்களுக்கு ஏறத்தாழ 25,000 ரூபாய் வழங்குகிறது. இதற்குள்ள மனுக்களை நாம் பூர்த்தி செய்து நம் பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு ஜமாத்தார்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த ஏழைகளுக்கு போய் அது சேரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மிடம் எத்தனையோ டிரைவர்கள் இருக்கிறார்கள், சொந்தமாக ஆட்டோ வாங்க முடியவில்லை. ஆனால் தினந்தோறும் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வாடகைக்கு கொடுத்து பெற்றுக்கொண்டு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இப்பொழுது அரசாங்கம் இந்த ஆட்டோவை குறைந்த செலவிலே மக்களுக்கு வழங்குகிறது, மானியமும் கொடுக்கிறது. ஆக இந்த குறைந்த செலவு மூலமாக இந்த ஏழை மக்களுக்கு ஒரு சங்கத்தை அமைத்து 25, 50, 100 என்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கறவை மாடு தருகிறது, நிலங்கள் வைத்திருந்தால் அதற்கு மானியம் தருகிறது. அதே போன்று படிப்புக்கு மதரசா கல்வி என்று சொல்கிறோமே, அந்த மதரசா கல்வியோடு யார் ஆங்கிலம், உருது, தமிழ், விஞ்ஞானம், கணக்கு என்று கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த ஆசிரியர் சம்பளத் தொகையை அரசாங்கமே தருகிறது. அந்த நியமனத்தையும் அரசாங்கமே செய்கிறது. இது போன்ற பள்ளிக்கூடங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கட்டட நிதி கொடுக்கிறது. லைப்ரரி, கம்ப்யூட்டர்கள் கொடுக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஜமாத்தார்கள் ஒருங்கிணைந்து செய்யலாம். நாங்கள் இதற்காக இஸ்லாமிய இலக்கிய கழகம் சீடு ட்ரஸ்ட் சார்பாக ஒரு நமக்குள்ள சலுகைகளை நழுவ விடலாமா என்ற ஒரு புத்தகத்தை இலவசமாக வழங்கினோம். நானும் டாக்டர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் கேப்டன் அமீர் அலி அவர்களும் தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களுக்கு சென்று பல ஊர்களுக்கு சென்று இந்த புத்தகங்களை வழங்கியிருக்கிறோம். இதை ஒவ்வொரு ஜமாத்தார்களும் எடுத்து அதன் மூலமாக ஏழைகளுக்கு உதவலாம். இப்படி பல்வேறு வகையிலும் உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இது போன்று யார் ஏழைகளுக்கு நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி கானத்துலகும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுசுலா என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குகிறான். ஆக இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இதைவிட உயர்ந்த நிலை என்ன இருக்கிறது? ஆக நற்செயல் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு உதவுவது, முதியோர்களுக்கு உதவுவது, நம் சகோதரர்களுக்கு உதவுவது, கல்விக்காக பாடுபடுவது. நம் பகுதியிலே எத்தனையோ ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த கல்வி இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு டியூஷன் வழங்குவது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது, மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய சலுகை. இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு மூலமாக ஏறத்தாழ 1ஆவதிலிருந்து 10ஆவது 12ஆவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் வரை வழங்குகிறது. அதை நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய முயற்சி எடுக்கலாம். அதே போன்று பொறியியல் கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு ஏறத்தாழ 30,000 ரூபாய் வழங்குகிறது. இதை இந்த ஜமாத்தார்கள் அல்லது நற்செயல் பிடிக்கக்கூடிய ஒரு குழு சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவர்களுக்கு இதை நாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாணவர்கள் படித்து உயர்ந்து விட்டால் உலகத்திலே அவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும். அவர்கள் பிறருக்கு உதவுவார்கள். இன்றைக்கி பார்க்கிறோம், நம்முடைய மாணவர்கள் அல்லது நம்முடைய வாலிபர்கள் சரியாக படிக்காமல், ஒரு தொழிற்கல்வி கூட தெரியாமல், அல்லது ஒரு கணினி கல்வி கூட படிக்காமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அங்கே போய் ஹெல்ப்பராக, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக, அது கிளீனர் என்று சொல்லக்கூடிய கழுவுவர்களாக, சுத்தப்படுத்துவர்களாக, இது போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்களே. இதற்கு காரணம் என்ன? கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம். ஆக இது போன்ற நற்செயல்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்தும் ஒரு அமைப்பாக மாற வேண்டும். அதற்கு ஒரு தனி குழுவை வைத்துக்கொண்டு அவர்கள் உதவி செய்ய வேண்டும். ஆக பல்வேறு சலுகைகள் அரசு தருகிறது. நாம் சொந்த பணத்தை செலவு செய்யவில்லை என்றாலும் கூட இது போன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்யும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தமானவர்களாக, அவருடைய சிபாரிசுக்கு தகுதி உள்ளவர்களாக, உயர்ந்த சொர்க்கமாகிய நமது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களாக, இறைவனுடைய லிகா என்று சொல்லக்கூடிய இறைவனை நேரில் சந்தித்து பேசக்கூடியவர்களாக மாறக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் செய்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Wherever you are, we reach you there. The professional careers.
எப்படியாவது அட்மிஷன் கிடைச்சிடணும். No recommendation, please. Sir, I'm an engineer. I see. நான் கூட ஒரு கிராஜுவேட். So what? Sir, donation எவ்வளோ நாளும்? No. I am sorry. நான் யூசிமா ஸ்டூடண்ட் சார். Then admission granted. யூசிமா ஸ்டூடண்ட்னா Universal winner. தாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மேன் அல்ஹாஜ் கே தாஜுதீன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் அல்ஹாஜ் டாக்டர் டி சலீம் பாஷா, டைரக்டர் அல்ஹாஜ் எஸ் முகமது ஃபைசல் ஆகியோர்களின் உளங்கனிந்த ரமலான் நல்வாழ்த்துக்கள். திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ் 18 ஆண்டுகால புனித ஹஜ் உம்ரா சேவையில் தமிழகத்தில் நம்பர் 1 நிறுவனம் திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ். இந்திய அரசு மற்றும் சவுதி அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். ஏழை நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மாணவர்களும் ரஷ்யாவில் ஆங்கில மொழியில் மருத்துவக் கல்லூரியில் படித்து MBBS MD பட்டம் பெறுவதற்கு அணுக வேண்டியது ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி, சென்னை. சித்தார்கோட்டை கல்விக்கூடங்களின் ஆயுட்கால தலைவர் வள்ளல் எஸ் தஸ்தகீர் அவர்களின் ரமலான் நல்வாழ்த்துக்கள். சமுதாய புரவலர் அரங்கக்குடி வடகரை வள்ளல் பெருமகனார் அல்ஹாஜ் ஒய்எம் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் தனது இனிய ரமலான் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ரஃபியுதீன் எஜுகேஷனல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழக தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் ரஃபியுதீன் அவர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய சமுதாயத்திற்கு இஸ்லாமிய மக்களை பற்றி மாற்று சமுதாய மக்களும் மற்றும் உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டு மக்களும் அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி, பெண்களுக்கு பர்தா முறையை பயன்படுத்துவது ஏன்? இன்று பத்திரிகைகள், டிவிகள், ஊடகங்கள் எல்லாம் இவற்றை பெரிதாக தவறாக சித்தரிக்கிறது. எனவே பர்தா முறை பெண்களுக்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை அடிமைத்தனமா? அதனுடைய உண்மை நிலவரம் என்ன? அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் அமீர்ஜான் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறார். பெண்களுக்கு பர்தா முறை ஏன்? இந்த பர்தா முறை அடிமைத்தனத்தை உருவாக்குகிறதா? ஏன் ஊடகங்கள் இது மாதிரி பெண்களுக்கு எதிராக இஸ்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டார். நாம் இதை பற்றி நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை, திருக்குரானை பொறுத்தவரை, கற்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. ஆண்களுக்கு பர்தா முறை உண்டு, பெண்களுக்கும் பர்தா முறை உண்டு. ஆண்களுடைய அவயவங்கள், பெண்களுடைய அவயவங்கள் வித்தியாசம் உள்ளது, நமக்கெல்லாம் தெரியும். தே ஆர் ஈக்குவல் பட் நாட் ஐடென்டிக்கல் என்று சொல்லுவார்கள். ஆணும் பெண்ணும் சரிசமமானவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒத்த உருவமுடையவர்கள் அல்ல. ஆக கவர்ச்சி ஊட்டக்கூடிய பல்வேறு உடல் உறுப்புகள் பெண்களுக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தலை முடியை பார்த்தே அழகை நிற்கிற கவிஞர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல நாடுகளில் இதுதான். ஆக கூந்தலுக்கு இயற்கையிலே நறுமணம் உண்டா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்த மண்ணும் நம்முடைய இந்திய மண் தான், தமிழ் மண் தான். ஆக திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்கள் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்க வேண்டும், பெண்களும் மறைக்க வேண்டிய விஷயத்தை மறைக்க வேண்டும். எப்படி இந்த மறைக்க வேண்டிய விஷயம்? தங்களுடைய முகங்களை காண்பிக்கலாம், தங்களுடைய கைகை முழங்கை வரை காண்பிக்கலாம். அது மட்டுமல்ல, ஆண்களை பற்றி சொல்லும் பொழுது குல் லில் மூமினீன, மூமின்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அபுசாரிஹிம், அவருடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள். அதாவது பெண்களையோ அல்லது தவறான இடங்களையோ காட்சிகளையோ பார்க்கும்போது அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள் என்று இங்கே ஆண்களுக்கும் ஒரு பர்தா முறையை, ஒரு தடையை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, யஹ்ஃபிலு ஃபுரூஜஹும், அவருடைய கற்புகளை காப்பாற்ற சொல்லுங்கள். ஆக இவ்வளவு தெளிவாக ஆண்களை பற்றி சொல்லுகிறது. ஆக கற்பு என்று வைத்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவென்று வைப்போம் என்று பாரதிதாசன் பாடிய பாடல் இன்று. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குர்ஆன் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. இதே செய்தியை குல் லில் மூமினாத்தி, அதாவது பெண்களுக்கும் இதே வசனத்தை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய தலையை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மார்பகங்களை முந்தானை மூலம் இழுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. ஆக இந்த பர்தா முறை ஒரு அழகிய முறை.
பெண்களை பாதுகாக்கக்கூடிய முறை, இன்னும் சொல்ல போனால் பெண்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய முறை. இந்த முறையை பிற ஊடகங்கள், மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இன்றைக்கு மேலை நாடுகளிலே இவையெல்லாம் ஒரு அடிமை கலாச்சாரம், அடிமைத்தனம் என்று சொல்லுகிறார்கள். அடிமைத்தனத்துக்கு உலகத்திற்கு வித்திட்டவர்கள் இன்று அமெரிக்கர்கள், மற்ற நாட்டை சார்ந்தவர்கள். இன்றும் கூட அங்கே கருப்பர்களை மதிப்பதில்லை, கொத்தடிமை முறை. சமீபத்திலே தென்னாப்பிரிக்காவிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கருப்பர்களுக்கு எதிரான ஒரு நிலைதான் வெள்ளையர்கள் எடுத்தார்கள். ஆனால் அங்கு ஆண்களுக்கே இந்த நிலை என்றால் பெண்களுக்கு எப்படிப்பட்ட நிலை என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த கலை கலாச்சாரம் என்ற பேரிலே, நவநாகரிகம் என்ற பேரிலே இன்று ஆடை குறைப்பு பெண்களுக்கு இருக்கிறது. இந்த ஆடை குறிப்பின் காரணமாகத்தான் இன்று பல்வேறு அனாச்சாரங்கள், விபச்சாரம் நடப்பதற்கு தூண்டுதல், இன்னும் சொல்ல போனால் இந்த பாலியல் வன்முறைகள் இவையெல்லாம் நடக்கிறது. இதுதான் காரணம். இன்று புதிதாக அழகி போட்டி, அழகியலுடைய போட்டி, மாடல் அழகியலுடைய போட்டி என்றெல்லாம் வைத்து எந்த அளவிற்கு உடைகளை குறைத்து மக்களை தவறான பாதையிலே இழுத்து செல்ல முடியுமோ அப்படி செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. இதை இஸ்லாம் எதிர்க்கிறது, இஸ்லாம் தடுக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய அத்துணை தீமைகளுக்கும் இஸ்லாம் எதிராக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கலாம், முஸ்லீம்கள் போடக்கூடிய பர்தா முறை இருக்கிறது அல்லவா, அதே போன்றுதான் மருத்துவமனைகளிலே நர்ஸ் என்று அழைக்கக்கூடிய செவிலி பெண்கள் போடுகிறார்கள். அதை யாரும் குறை சொல்வதில்லை. கிறிஸ்தவ பாதிரி பெண்கள் இதைவிட அதிகமான முறையிலே அவர்கள் முழுமையாக மறைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அன்னை தெரேசாவை தெரியும், அன்னை தெரேசாவை பார்த்திருப்பீர்கள். ஆக தெரேசாவாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ பாதிரி பெண்களாக இருக்கட்டும், இவர்களை பார்த்து இது அடிமை உடை என்று யாரும் சொல்வதில்லை. அதே போன்று சாத்வி பெண்கள், இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாத்வி பெண்கள் எல்லாம் முகத்தை மட்டும்தான் தெரிவிப்பார்கள், மீதி முழுமையான ஆடையை கொண்டு மூடிக்கொள்கிறார்கள். இவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுவதில்லை. ஆனால் முஸ்லீம் பெண்கள் மட்டும் பர்தா போட்டால் இன்றைக்கு ஒரு தவறான கண்கொண்டு இந்த பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள். ஆக இதுதான் ஒரு பாதுகாப்பான முறை, பாதுகாப்பான ஒரு சூழலை தரக்கூடியது. ஆக இஸ்லாம் அடிப்படையிலேயே இந்த ஒரு பர்தா முறை மூலமாக, ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த மூலமாக பெண்களை ஒரு தூய்மையான நிலைக்கு உயர்த்துகிறது. தங்களுடைய ஆடை அலங்காரங்களை தங்கள் கணவனுக்கு மட்டும்தான் காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஆகுமான ஆண்கள், உதாரணமாக தந்தை, அதே போன்று தாய், அதே போன்று சகோதரர்கள், அதே போன்று யாரெல்லாம் இந்த பெண்ணுக்கு திருமணத்திற்கு எதிரானவர்களோ, திருமணம் செய்ய கூடாதவர்களோ, தாத்தா என்று வைத்துக் கொள்ளலாம், பேரன் என்று வைத்துக் கொள்ளலாம், இவர்களிடம் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த பர்தா முறையை அனுஷ்டிக்க வேண்டியதில்லை. அழகை கணவனிடம் காண்பிக்க வேண்டும். ஆனால் பர்தா முறை என்பது வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இதை செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே இன்னொரு மனிதனுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லிவிட்டுத்தான் நுழைய வேண்டும். அப்படி சலாம் சொல்லி அங்கே இருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை என்றால் அந்த வீட்டுக்குள் போகாமல் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த பர்தா முறை மூலமாக பல்வேறு சமூக கேடுகளை இருந்து பெண்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். ஆக இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அங்கே எல்லா பெண்களும் பர்தா அணிந்து செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பிய நாடுகளிலோ எல்லா பெண்களுமே பர்தா அணிந்து சென்றால் இந்த 3000 குற்றத்திலே ஏறத்தாழ 2500 குற்றங்களை நாம் தடுத்து விட முடியும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. இந்த பர்தா முறையை இன்று பிரான்ஸ் நாடு எதிர்க்கிறது. காரணம், உலகத்திலேயே பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, பாலியலை மக்கள் மத்தியிலே தேசியமயமாக்கிய ஒரு நாடு பிரான்ஸ் நாடு. அந்த நாடு தன்னை போன்று மற்றவரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதாவது 50 பண்டிகைகளுக்கிடையே ஒரு ஆடு வந்துவிட்டால் அந்த பண்டிகைகள் என்ன நினைக்கும், ஆட்டை பார்த்து என்னை போன்று நீனும் சாக்கடையில் வா என்று சொல்லும் அல்லவா, அந்த வகையிலே தான் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே
இஸ்லாமிய பர்தா முறை பெண்களை உயர்த்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அது அடிமைத்தனம் அல்ல. எதிர்காலத்திலே இந்த உடை ஒன்றுதான் பெண்களை காப்பாற்ற முடியும், ஆண்களை விபச்சார குற்றத்திலிருந்து தடுக்க முடியும். என்று விபச்சார குற்றத்திற்கு மரண தண்டனை அளவுக்கு இஸ்லாம் கொடுத்ததன் காரணமாகத்தான் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் இன்றும் கூட அரேபியா போன்ற நாடுகளிலே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உண்மையை உணர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் திருக்குர்ஆனிலே வ அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த என்று தொழுகையையும் ஜக்காத்தையும் சேர்த்து சொல்லுகிறான். ஆனால் நமது சமுதாயம் இரண்டையும் பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயம் தொழுகையை பள்ளிவாசலிலே நடத்தி கொண்டிருக்கும் போது ஜக்காத்துக்காக எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. ஆக இறைவனுடைய உத்தரவுப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பள்ளிவாசலிலே ஜக்காத்தை வசூல் செய்து ஏழைகளுக்கு வழங்கினார்கள். ஆக ஜக்காத் என்பது வசூல் செய்யப்பட வேண்டிய ஒன்று. 8 இனங்களுக்கு தர வேண்டும். அந்த 8 இனங்களிலே ஒன்று வசூல் செய்பவருக்கும் தர வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஜக்காத்தை நமது பள்ளி நிர்வாகிகள் பள்ளிவாசலிலே ஏற்பாடு செய்வதில்லை. ஆகவே ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் ஜக்காத்தை நீங்கள் வசூல் செய்து ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஜக்காத்தையும் தொழுகையும் யார் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களோடு போர் புரிவன் என்று முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது தொழுகை என்பது தொண்டு இல்லாத தொழுகை, ஏழைகளுக்கு உதவாத, அனாதைகளை ஆதரிக்காத தொழுகைக்கு இறைவன் பயனில்லை என்று அறையத்தல்லது என்ற சூறாவிலே சொல்லுகிறான். ஆக தொண்டும் தொழுகையும் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் ஜக்காத்தை பள்ளிவாசலிலே நிர்வகிக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகியும் தொழுகையும் பேண வேண்டும், ஜக்காத்தையும் பேண வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். ஆகவே ஜக்காத்தை தனிநபர்களுக்கோ தனி அமைப்புகளுக்கோ நீங்கள் வழங்கக்கூடாது. அப்படி வழங்குகின்ற முறையும் இஸ்லாத்திலே இல்லை. எந்த வழிமாறும் ஜக்காத்தை கேட்கவில்லை, எந்த சட்ட வல்லுநர்களும் கேட்கவில்லை, ஹதீஸ் கலையை தந்த அந்த அறிஞர்களும் ஜக்காத்தை கேட்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வழியிலே ஜக்காத்தை பள்ளிவாசலிலே கொடுங்கள். உங்கள் கைகளால் நீங்கள் இப்பொழுது கொடுத்து வருகிறீர்களே, அந்த ஜக்காத்து முழுமையாக பயன் தருமா என்றால் தராது. அது மட்டுமல்ல, இறைவனுடைய கேள்வி கணக்கிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. ஆகவே இந்த ஜக்காத்தை உங்கள் ஊரிலே உள்ள பைத்துல் மாலை உருவாக்கி அங்கே வழங்கி உங்கள் ஊர் ஏழைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பயன் தரக்கூடிய வகையிலே முதியவர்கள், ஏழைகள், வறியவர்கள் எல்லாருக்கும் தொண்டு செய்யக்கூடிய வகையிலே உங்கள் பள்ளிவாசலிலே பைத்துல் மாலிலே வழங்குங்கள். மீதி உள்ள உங்களுடைய தொகை 97.5% இருக்கிறதே, அதை நீங்கள் எப்படினாலும் செலவு செய்யலாம். ஆக இந்த ஜக்காத் என்பது பைத்துல் மால் மூலமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சம உரிமை, சமூக பொருளாதார கல்வி விழிப்புணர்வு, மத்திய மாநில அரசு சலுகைகள், அரிய சம உரிமை மாத இதழ் வாங்கி படியுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 144, வெளிநாடு ரூபாய் 1000, ஆயில் சந்தா உள்நாடு 2000, வெளிநாடு ரூபாய் 15000. சம உரிமை தொடர்புக்கு எண் 27/28 உட்சாலை, PR வளாகம், அண்ணா சாலை, சென்னை 2.